மாற்றலாம் தெரியலையா? அத்தை கூடமா? வேறு துணி இருக்கா மாற்றுறதுக்கு அவளுக்கு? இல்லையா? ஏன் மாமா? மேடம் யூரின் போயிட்டாங்க, அதான் இந்த சொண்டு நினைக்கிறேன். ஃபேண்டெல்லாம் நனைஞ்சு போச்சு போ. நல்லா நினைக்கட்டும், நல்லா நினைக்கட்டும். பத்தியா பாப்பா உங்கள் அம்மா எப்படி சொல்லுதுன்ட்டு. இப்போல்லாம் இனிமே கையால் தைக்க சொல்லணும். சரி அழாதீங்க, மாற்றிடுவோண்ணே. ஏக்கா ஏக்கா. என்னடா சொல்லு என்ன? ஏன்டா கழுதவாப்பா? பாப்பா யூரின் போயிட்டா. வேற இன்னொரு வச்சுருக்கீங்களா? துணி சட்டி? சரி வேஸ்ட் எட்டு வரேன் இரு. வேஸ்டியா? பட்ட லூஸு. பாப்பாவுக்கு சின்ன சட்டி நிறைய இட்டு வந்தேன் எங்க? மாவா நிமிஷத்துக்கு ஒரு தடவை மோடுதா, அப்போ நினைய வலிச்சிக்கும். சரி நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வரேன் கொஞ்சம். வேஸ்ட் கழிச்சு துணி இருக்கு, அதுதான் கட்டணும். பாத்ரூம் பண்ணணும் அதில் போட்டோம், ஒன்றும் தெரியாது. பிள்ளைக்கு அப்படி தான் கட்டணும், காட்டன் ஒன்று தான் கட்டணும். இரு எடுத்து வரேன். சரி எடுத்துட்டு வா, குளிர்தான் நினைக்க அதான் கத்துறா. பிள்ளை அழுத கொஞ்சம் பாட்டுக்கு ஆளா இருக்காடி, உன் பாட்டுக்கு இருக்க. அதான் என் மாமா இருக்கல, அப்புறம் என்ன? உன்னையும் பார்த்துக்கணும் பிள்ளையும் நான் பார்த்துக்கிறேன். வேலையை நீ பேசிட்டியா? எனக்கு என்ன மாமா தெரியும்? பாப்பா புதுசு இல்லை, இன்னைக்கு எதுக்கு அழுதா என்னன்னே ஒன்றும் தெரியாது. சரி நான் ஊர் போயிட்டேன்னா உங்களோட எப்போதும் அக்கா தானே அம்மா, யாராச்சும் ஒருத்தரை மாற்றி உங்களோட இருக்கிற சொல்லுறேன் சரியா? ம் சரி. மாற்றி வச்சா பாப்பாவுக்கு அதில் டேப்பில் துணி வச்சுருக்கேன்டா, ஒன்று ஒன்று மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ம் சரிக்கா. இப்படி இருக்கக்கூடாது நந்தினி, நீ ஏன் இப்படி இருக்க? காட்டக்கூடாது. காலுக்கு ஒன்றுக்கு மேலே கால் ஒன்று போட்டு பின்னிக்கிட்டு இரு. பின்னிக்கிட்டு இருக்கணுமா? ஏக்குது சொல்கிறத கேளு, அப்படி தான் இருக்கணும். ஏறி சொன்ன கேளு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஏஞ்சி அங்கேயும் நடந்துட்டு இருக்கத புரியுதா? எது வேணாலும் கூப்பிடு, நாங்கள் வாரோம். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அங்கேயும் நடக்கக்கூடாது. பெட்டை விட்டு கீழே இறங்குன பாத்ரூம் போதுக்கு மட்டும் தான் எழுந்திக்கணும். சொம்பு தண்ணி வெயிட்டு கூட நீ தூக்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்கள் கொண்டு வரோம். புரியுதா? இக்கா ஏன்க்கா இவ்வளோ ரூல்ஸா? சாமி அம்மா இன்னைக்கு இப்படியே செஞ்சிய? ஆமாம், சாமியை ரூம் விட்டு வெளியே வந்தாளா? வரல. ஒழுங்காக இருக்கணும் சொல்லியாச்சு. உடம்பு தெம்பே இருக்காது. 40 நாள் இருந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு உடம்பு தேர்த்து, புரியுதா? வேலை செய்யாமல் இதில் இருக்கிற பலம் தான் உனக்கு கடைசி வரைக்கும். ஏக்கா என்ன சொல்லுது அப்படியா? இல்லை விட்ட உடம்புலாடா, மறுபிறப்புல சின்ன குழந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்காது அவளுக்கு. 40 நாள் பிற ஏக்கு உட்கார வச்சு பார்க்காங்க பேர்காலன்ட்டு. 40 நாள் எப்படி இருந்து அவள் உடம்பு தேத்துறாளோ பலன் கிடைக்கும். அந்த பலன் தான் கடைசி வரைக்கும்டா. மொட்டாடிகிட்ட சொல்லிட்டு போ, அவன்கிட்ட சேட்டை பண்ணுற மாதிரி எங்கிட்டலாம் சேட்டை பண்ணோன்னா அவ்வளோதான். அப்புறம் கூருக்கு வலிக்கு, எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொன்னோன்னா எங்களை சத்தம் போடாத. அப்படியே ஏக்கா வலிக்குமா? ஆமாடா, அதானே சொல்லிட்டு இருக்கேன். இதில் கிடைக்கிற பலன் தான் பிறகு. இப்போ ஒழுங்காக உடம்பு தேத்தலைன்னா பிறகு கை கால் வலிக்கும்பா, பிறகு குறுக்கு வலிக்கும்பா. அதுக்கு தான். மேடம் நான் இருந்தால் தானே இப்போ சரி வருவாங்க. உங்கள்கிட்ட ரொம்பலாம் ஏமாத்து வேலை பார்ப்பாங்க. அதை தாண்டா நானும் அவன்கிட்ட சொல்லுவேன், சத்தம் போடுன்னுட்டு. சொல்கிற மாதிரி ஒழுங்காக இருக்க சொல்லு. அப்புறம் முந்தி மாதமான புதுசத்து வாரத்தில் போய் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தால அம்மாட்ட சொன்னடி கேட்காம, அந்த மாதிரி இப்போல்லாம் வேண்டாம் வேலை பார்க்க சொல்லாத. சரி நான் சொல்கிறேன் கேட்பான். நீ என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு சொல்லு அவளுக்கு, அதுபடி அவள் நடப்பான். அது நீ அக்கா சொல்கிற காதில் விழுதா, விளையாடுதனமாக எடுத்துக்கிடாதா புரியுதா? எப்போவும் சேட்டை பண்ணுற மாதிரி ஒழுங்காக இருக்கணும்னா உடம்பு கவனிக்கலாமா? ம் அப்போ அக்கா குறை சொல்லக்கூடாதுன்ட்டு என்ன உன்னை பற்றி. நீ கரெக்டாக இருக்கணும், என்ன சொல்கிறாங்களோ அக்காவும் அம்மாவும் அதுபடி நடந்துக்கோ சரியா? நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ம் ம் சரி மாமா. பிள்ளைய கூட பார்க்கண்டாண்டா உன் முன்னாடி. அவள் வயத்துக்கு மட்டும் பால் கொடுத்தா போதும், நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பற்றி அக்கா பார்த்துக்கிறேன்ட்டு நீ டென்ஷன் எடுக்காது என்னம்மா? ம் சரி மாமா. ஆனால் நீங்கள் இல்லாமல் இருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரிம்மா நான் போயிட்டு வர முடிஞ்சால் வரேன். டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன் ஓகேவா? வண்டிய மாதிரி. ம் பாப்பா உன்னையும் பார்த்துக்கிறேன். ம் சரி. சரி, நீ உன் மகளை பார்க்கணுன்னு பாசத்தில் கையிலே வச்சுட்டு இருக்காதடா. அப்புறம் கையிலே தான் வைக்கணும்பா, படுக்க மாட்டா, புரியுதா? என்ன புதுசு புதுசாக ரூல்ஸ் சொல்லுத? ஆமாடா, பிள்ளைகள் கையிலே வச்சு விளையாட்டுனா அப்புறம் அதே தான் பழக்கம் காட்டும். பாப்பாவுக்கு தொட்டில் கட்டப்பறே எப்படி ரூமில்? தொட்டில் கட்டணுமா? உயரமெல்லாம் இருக்குவேன். கயிறு போடு, போட்டு கீழே மட்டும் வேஸ்ட்டே கட்டு. தொட்டில் போட்ட பாப்பா பயப்பட மாட்டலாம் உயரமாக இருக்குன்னு? இவன் வேற, உன் பிள்ளைக்கு மேலே நீ பயப்பட போல. பயப்பட மாட்டாடா, தொட்டில் தான் போடணும் பிள்ளைய, அதான் அவளுக்கு நல்லது. கேட்டு கயிறு எடுத்து வரேன். ஊஞ்சல் வாங்கிட்டு ஊஞ்சல் போடுமா பாப்பால? ஊஞ்சல்லாம் பெற போட்டுக்கலாம், நீ இப்போ தொட்டில் கட்டு, தொட்டில் போடுவோம்மா தூங்குவா. வேண்டாம் நான் இருக்கிறதையும் பாப்பால என்கிட்டயே போட்டுக்கிறேன், நாங்கள் இடையில போட்டு படுத்துக்கிறோம். ஏன்டா இப்படி இருக்க நீ? போன பிறகு தொட்டில் கட்டி தரேன், நீங்கள் அதில் போட்டுக்கோங்க சரியா? நான் இருக்கிறதையும் என் பிள்ளை என்கிட்டயே படுக்கட்டும். அப்போ நான் எங்கே படுக்க? நீ எங்கேயுமே விடு ஓடு. கீழே பிடிக்கணும் நீ, நானும் பாப்பாலும் மேலே படுத்துக்கிறோம் கட்டில். நல்ல கதை போங்க, நீங்கள் ரெண்டு கீழே படுங்க, நான் கட்டில் விடுப்பேன். டேய், நீ உன் மோளும் கீழே படுங்க, அவளை கீழே படுக்க தேவை.
கட்டில் கொடுக்கட்டும். வாங்க. என் பிள்ளைக்கு இல்லாத கட்டில் யாரும் கொடுக்கக்கூடாது. அவளுக்கு போக தான் யாருனாலும். ஏக்கா பாரு உன் தம்பி ரொம்ப போங்காட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டேன். மாவு வந்ததுலேருந்து ரொம்ப தான் பேசுது வாய். ஊர் போக திட்டி தானே, போனதுக்கப்புறம் என்ன செய்வான்? அப்பா நந்தினியே நந்தினி தான்ப்பா, ஜெராக்ஸு தான். பாரேன் ஆளுநர் நிறுத்தியாச்சு, ஆனால் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி தானே வேணும் நீ? இந்த மாதிரி தான் வேணும். அதனால என்கிட்ட கேட்டு எதுனாலும் பண்ணுறல்ல, சொன்ன வார்த்தை கேட்கல, அப்படி கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். நீ என்னடானா ஒன்னே மாதிரி அழுற பிள்ளையா கொடுத்துருக்க. சரிடா, இவளுக்கு சாப்பாடு பண்ணி விட்டா தலையை நல்லா காய வை, ஈரத்தோட படுத்துறத. சரியா? ம் சரிக்கா. நந்தினி தலையை காய வைக்க கஷ்டமாக இருக்கா? மிஷின் ஒன்று இருக்குல்ல, அது வாங்கி தரட்டா? பாக்கிட்ட என்ன பேருன்னு கேளு, என்ன கம்பெனி குவாலிட்டின்னு கேளு, நான் வாங்கி கொடுக்கேன். வேண்டாம் மாமா, ஃபேனில் கொஞ்சம் நேரம் இருந்தால் காஞ்சிரும், விடுங்க. பாப்பா அதுக்குள்ளே எழுத்துட்டானா என்ன செய்வேன்? எப்படி கொலை கொடுப்பேன்? அப்புறம் வாழுவா, சளி பிடிக்கல வர. காய வச்சிரும் மாமா, அவள் தூங்குற போது குளிச்சு காய வச்சிரும். சரி பார்த்துக்கா 2 நாள் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி போட்டு விடுதேன். ஓகே, ஐ லவ் யூ மாமா. தேங்க்யூ மாமா. அப்பா அம்மா வந்து வந்த கோவத்தில் அனுப்பி விட்டுட்டோம். இந்த தேனாட்டு காலேஜ் விட்டு சாயந்தரம் வந்திருக்கலாம்ல மாமா. சுனில் மகேஷ் எப்படி சொல்லியிருப்பாங்களா இன்னைக்கு வரோன்னு. வந்து பார்க்காம இருக்க பாருங்க மாமா. சரி வீடு, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் திருப்பி போயிட்டாங்கல்ல, அந்த கோவத்தில் வராமல் இருக்கல என்னமோ. இதுக்கு முன்னாடி வரதானே மாமா செஞ்சோம், வளகாப்புக்குள்ளே வந்தாலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு தானே இருந்தான். அப்புறம் என்ன, அப்போ அம்மாவுமே வரலன்னு சொன்னதுக்காக அவன் நான் போவேன்னு வந்தான். பார்க்கணுன்னு ஆசையே இல்லை பாருங்க அவளுக்கு. என்ன பார்க்கட்டாலும் பாப்பா வந்து பார்க்கலாம்ல மாமா. சரி வருத்தப்படாத, வருவா என்னம்மா. நீங்கள் வரும்போது அவளை கூட்டு வந்துருக்கலாம்ல நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு. சுனிலை மகேஷும் கூட்டு வந்தீங்கல்ல, அப்படியே தேனையும் கூட்டு வந்திருக்கலாம். நேற்று கேட்கணும்னு நினச்சேன்னா, அப்புறம் சரி நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்ல, அங்கே வருவா அப்படின்னு நினச்சேன். சரி வீடு, அதை நினச்சி வருத்தப்படாதம்மா, வருவா சரியா? ம் சரி. நீ யாரும் வரலன்னு நினச்சி எதையுமே நினைக்கக்கூடாது, புரியுதா? நீ பாப்பா கூட சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லு, நான் வாங்கி கொடுத்து விடுதேன். அக்காட்ட அம்மாட்ட சொல்லு, சரியா? வாங்கி தர சொல்கிறேன், வாங்கி தருவாங்க. நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், சரியா? ம் சரி மாமா. தூங்குறியம்மா கொஞ்சம்? கொஞ்சம் வேலை அடக்கலாம், அதை முடிச்சுட்டு வரேன். பாப்பா பார்த்துக்கிறீங்களா? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டா? இருங்க, பாப்பா தூங்கட்டும். தூங்கின பிறகு போய் ட்ரெஸ் மாற்றுங்க. நந்தினி, ஏன் நந்தினி என்ன சொல்லுங்க. கிளம்புறேன்டி. கிளம்ப வேண்டியதானே, ஏன்டே சொல்லிட்டு இருக்கேன்? வாடி சொல்லாமல் யார் சொல்லுவாங்க? குளிச்சுட்டு வரேன். பாப்பலைங்க அத்தை எடுத்துகிட்டு போனாங்க, மகேஷ் இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கேன்னு. நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களோ? என்ன ஆச்சு? நேராகுது, குளிச்சுட்டு வரேன். ஃபோன் வச்சுக்கோ. ஃபோனை கீழே வச்சுட்டு போனால் அது பாட்டுக்கு இருக்கும், யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவே. இப்போ ஏக்கு மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன். என்னாச்சு? ஏன் உங்களுக்கு தெரியலையோ? புதுசாக சொல்லணுமோ? சரி ஒரு 10 நாள் கழிச்சு வாரேன், சரியா? சண்டே வாரேன். சண்டே வந்து உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஆமாம், அதில் ரொம்ப நேரம் இருக்கும், எங்கள் கூட இருந்துருவீங்க நீங்கள். என்ன பண்ணணுங்க? சொல்லு, வேலையை பார்க்கணுமா? வேலையை தான் பாருங்கன்னு சொல்கிறேன், போங்க. அப்புறம் ஏன்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் உன்ட்ட சொல்லாமையே போச்சுருதா? அப்புறம் அப்போ என்ன திட்ட மாட்டியா? சொல்லிட்டு போட்டால் திட்டுவேன். சொன்னாலும் சொல்லாமல் போங்கங்க. சொல்லாமல் போட்டான்னா அதுக்கும் திட்டுவேங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? பின்ன என்ன, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 2 நாள் கூட ஆகலாம். நீங்கள் 2 நாள் இருந்துட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல. வேலை இருக்குல்லடி, அப்புறம் என்ன செய்ய சொல்லுது? சரி போங்க, போய் வேலையை பாருங்கள். ஓகேவா? பாப்பாவை தந்துரு நீங்கள் தந்தா இருக்க மாட்டேங்கிங்க. சரி கொஞ்சம் பொறுத்துக்காப்பா, சரியா? வார இடையில அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஊருக்கே வந்தாலும் நீங்கள் என் கூட வந்துடுங்க, சரிங்களா? 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம்ல. சரி போயிட்டு வாங்க, போங்க. ஓகே, கால் பண்ணுறேன். 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, ஓகேவா? எந்த நம்பர் கால் பண்ணுவீங்க? யார் ஃபோன் வச்சுருக்கேன்? ஆமாம் மறந்து போச்சா? சரி, இப்போ போகும்போது வாங்கி மச்சரை கொடுத்து விடுதானே. சிம் எங்கே? சிம்மையாச்சும் எடுத்தே இல்லை ஃபோனோட சிம்மையும் போட்டியா? இங்கே எடுத்துருக்கேன், அதை ட்ராவில் தான் வச்சுருக்கேன். சரி எடுத்து தானே ஆமாம், போகும்போது நான் ஃபோன் வாங்கி அதை போட்டு நான் கொடுத்து விடுறேன், சரியா? ம் சரி, மறந்துடாதீங்க, மறுபடியும் சொல்லியாச்சு. பிறகு நீங்கள் ஃபோனு யார்கிட்ட வாங்கி தரேன்னு சொன்னாலும் நான் யார் வாங்கி தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். சரி மறக்க மாட்டேன், போமா கண்டிப்பாக வாங்கி கொடுத்து விட்றேன். சரி நான் குடிச்சுட்டு வரேன், ஃபோன் வச்சுக்கா. ஃபோன் பண்ணியா? அந்த எருமை நீ கிளம்புறானா இல்லை இன்னும் அங்கே தான் டேரா போட போகிறானா?
யாருக்குன்னே அந்த எருமை வரதுக்கே மனசு இல்லாமல் தான் இருப்பான். நந்தினி வேற கொசரு பிடிக்காம என்ன வேண்டாம். 2 நல்ல கிளம்புதியில் கூட ஒரு வாரம் இருந்துட்டு பண்ணாங்க. அவனுக்குள்ள தான் அவன் தான் கரெக்டாக வச்சுருப்பான். வந்து ஆடிட்டு முடிஞ்ச பிறகு திருப்பி போயிட்டுவான்னு சொல்ல வேண்டியதான். ஒரு வாரம் இருந்துட்டுவான்னு. இதே நிறைய செலவாகுது. என்னடா போவையும் வரையுமா தான் இருக்குது. சொன்ன மாதிரி அவளை வேறு இங்கேயே கொண்டு வச்சிடலாம் போல். கரைச்சலே இருக்காது. இல்லைன்னா அம்மா மட்டும் இங்கேயே வைக்க வேண்டியதான். ஊரில் அக்காவை பார்த்துக்கிட்ட சொல்ல வேண்டியதான். சுனிலும் மகேஷும் படித்த பிறகு வேணால் இங்கே கூட்டுக்கிட வேண்டியதான். இப்போ அக்காவை கூட்டுற முடியாதுல்ல, மச்சான் அங்கே பார்க்கு. ஆமாம், ஆனால் அக்காவுக்கு எல்லோரும் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு சரியாக இருக்கும்பா. சரி, அப்பாட்ட பேசினே அதுக்கப்புறம் பேசினேன். ஆனால் அவனை பற்றி பேச முடியல. அப்பா கோவப்படுத்துறோம்பா. நானும் போகணும்னா அப்பா அதை தான் சொல்லுது, அவனை பற்றி பேசாதடா அப்படின்னு. இன்னும் நந்தினிக்கு வேறு தெரியல, தெரிஞ்ச என்ன சொல்ல போகிறான்னு தெரில. மறைச்சதுக்கு வேறு அவள் கோவப்படுவா. தெரிஞ்சால் என்ன கொஞ்சம் கோவப்படுவா, மறைச்சதுக்கு வேறு என்ன செய்ய போகிறான். வேறு இவனை விட்டாவா எப்படி போவா? ஏன்னு வேறு வர்றே, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தானே ஆஸ்பத்திரிக்கு மகேஷ் கூட அப்படின்னு கேட்டிருக்கா. இன்னும் வரலையே எதுக்குன்னு கேட்டுட்ருக்கா. பார்க்க வரலன்னு. தேனு பார்க்க வரலன்னு குழந்தைய. அப்பா தான் அப்படி சொல்லியிருக்கா போகக்கூடாதுன்னு. இல்லை இவ தான் கோவப்படுத்தானு எனக்கே கன்ஃபார்ம் பண்ண முடியலடா. என்கிட்ட கேட்டா, என்ன நீங்கள் பார்த்துட்டா இருந்தியா அடிக்கிறதுக்கு அப்படின்னு. என்னடா சரி சொல்கிறேன், கையை பிடிப்பான்னு பார்த்தா சட்டுன்னு அடிச்சிட்டான். நானே யோசிக்கலை. சரி நானும் புது இடம் கொஞ்சம் யோசிப்பான்னு பார்த்தா அது தெரிஞ்ச கதை தான் அவன் கதை. நந்தினி விஷயத்தில் அவன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. சரி கால் பண்ணி இன்னைக்கு கேட்ட அவன் கிளம்புறானா என்ன ஏதுன்னு கேட்போம். இது யாருக்கு ஃபோன் அடிக்குது? அண்ணே. ஹலோ ஹலோ, ஏன்னா எப்படி இருக்கீங்க? மைனி 2 பேர் எப்படி இருக்காங்க? தம்பி எப்படி இருக்கான்? நந்தினி பேசுகிறாடா. இன்றைக்கும் ஆள்கிட்ட தான் நினைக்கிறேன். இவன் கிளம்ப மாட்டான். நல்லா இருக்காவம்மா, நீ எப்படி இருக்க? அவனை எங்கே? ஆமாம், குளிச்சிட்ருக்கு. நந்தினி எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? என்ன பண்ணுற? நல்லா இருக்காண்ணா. பாப்பா அத்தை வச்சுருக்காங்க. மகேஷ் விளாண்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். குளிக்கானா? தோற எங்கே போயிட்டு வந்தாரான்? எங்கே போச்சுன்னு தெரில. குமார் நானும் பார்க்க போகிறேன்னு சொல்லிச்சு, வந்திருக்காங்கன்ட்டு. வேறு எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு. கிளம்பிட்டேண்ணா? ஆமாம், கிளம்பணுன்னா தான் குளிக்க போயிருக்கு. சரிம்மா, சரி பார்த்துக்கா, ரெஸ்ட் எடு. என்ன வேறெல்லாம் செய்யாத, கவனமாக இருந்துக்கா. பாப்பாவோட கவனமாக பார்த்துக்கோ. ம் சரிங்கண்ணா. சரி, அவனை பேரை கால் பண்ண சொல்லு. ம் சரி, நான் சொல்கிறேன். அடுத்து இது யார்? புது நம்பராக இருக்குது. ஹலோ ஹலோ, யார்? என்ன லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்குது? சார் நம்பர் தானே. ஹலோ, யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? ஒருவேளை உங்கள் தங்கச்சி இருக்கும்போது நான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருக்குமா? சரி கேட்போம். துரை சார் இருக்காங்களா? இது சார் நம்பரா? இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க தான். ஓ, நம்பர் யார் கொடுத்தா? சார் தான் கொடுத்தாங்க. நீங்கள் யார்? நான் டெல்லி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். ஓ சரி சரி. நீங்கள் யார்? சாரோட சிஸ்டரா? இல்லை இல்லை, நான் சிஸ்டர் இல்லை. ஓ, சாரோட இப்போ ஃப்ரெண்டு ஒய்ஃபா? ஃப்ரெண்டு ஒய்ஃபும் இல்லை. சரி ஓகே. சார்கிட்ட பேச முடியுமா? சார் இருக்காங்களா? கொடுக்க முடியுமா? அர்ஜென்ட்டாக பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்குறேன். மாமா மாமா. மாமாவா? ஒருவேளை அவங்க அக்கா பொண்ணு ஏதாச்சும் இருக்குமா? சொல்லு நந்தினி, என்ன குளிச்சிட்டிங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு ஃபோனு. அட்டன் பண்ணிட்டியா? ஆமாம், வரீங்களா? இல்லைன்னா அப்புறம் கூட சொல்லவா? இதோ வரேன், முடிச்சுட்டு வரேன். யாருன்னு கேட்டியா? யார் கேட்கலையே, யாரோ லேடிஸ் தான் பேசுகிறாங்க, டெல்லி பிரான்ச்சு. யார்? கோமலா? தெரியல, பேசுங்க. சரி ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. யார்? சார் நான் ரேஷ்மா, தெரியலையா? ஓ சாரிம்மா. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். ஏன்னாம்மா திடீர்னு இன்னும் கால் பண்ணியிருக்கேன்? என்ன? ஏன் சார் நான் கால் பண்ணக்கூடாதா? இல்லைம்மா, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதெல்லாம் அதான் கேட்டேன். சும்மா பேசன்னு தோணுச்சு சார், அதான் கால் பண்ணேன். ஓகேம்மா. ஏன் சார் நீங்கள் அன்றைக்கி கிளம்பிட்டீங்க? ஆடி முடிஞ்சதுக்காக ட்ரீட் கொடுத்தாங்கல்ல சார், நீங்களே இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு அர்ஜென்ட்டான வேலை, அதான் வர வேண்டிய சூழ்நிலை. சார் இன்னும் மும்பையில் ஆடி ஆரம்பிக்கல சார்? இல்லை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுமா? ம் ஓகே சார். இப்போ மும்பையில் இருக்கீங்க? இல்லை நான் மும்பையில் இல்லை, நான் ஊருக்கு வந்திருக்கேன். அதனால தான் அங்கேருந்து நான் அவசரமாக வந்தேன். இங்கே ஒரு வேலை. ஓகே சார். அப்போ அங்கே ஆடிட்டு? இல்லை இன்றைக்கி வேறு டிபார்ட்மெண்ட் தான். நாளை கழிச்சு தான் நான் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சார் உங்களுக்கு சிஸ்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்லாம்? ஆமாம், சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. என்ன? இல்லை சார், உங்கள் ஃபோனை ஒரு லேடி அட்டன் பண்ணி பேசுனாங்க. அதான் சிஸ்டராக கேட்டது இல்லைன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபான்னு கேட்டேன் இல்லைன்னாங்க. அதான் உங்கள் அக்கா பொண்ணா சார்? நல்லா பேசுகிறாங்க. போச்சு, ஏக்குமா அப்படி கேட்ட? சிஸ்டரான்னு கேட்டிருக்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபான்னு கேட்டிருக்க. சார் நீங்கள் அன்றைக்கி ஹோமல்ட்ட என்கிட்ட பேசும்போது இவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னீங்களா ஊரில்? அதான் அவங்க நினச்சேன். அது ஏன்லாம் கேட்டிருக்கணும், அவன்கிட்ட கேட்டிருக்க. சாரி சார்.
உங்கள் அக்கா பொண்ணுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அவங்களும் சொல்லலைன்னா சிஸ்டரை கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபானு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே கேட்டால் அவங்க எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு நான் விட்டுட்டேன் சார். வாட்சி செத்தனைங்கண்ணா வார நேரத்தில் ஏப்பா ஆப்பு வரணும் எனக்கு. இதெல்லாம் ஏன்ட்ட கேட்கணும், அதெல்லாம் என்கிட்ட கேட்காம அவன்கிட்ட போய் வச்சு வச்சிருந்தா அவளை. சார் சொல்லு ரேஷ்மா. சார் உங்கள் அக்கா பொண்ணு பெரிய பொண்ணா சார்? படிச்சிருக்காங்களோ? ஜாலியாக முடிச்சு விட்றாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என் அக்கா பொண்ணு இல்லை. சரிங்க சார். சார் நீங்கள் எப்போ வருவீங்க ரிட்டர்ன் டேலிக்கு? ஏம்மா என்னாச்சு? உங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்காம எடுத்துகிட்டு போடையாம்ல? ஆமாம் ஒரு அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்துட்டேன் நான். இருக்கட்டும், நான் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வர ரொம்ப நாள் ஆகுமா? ஏம்மா என்னாச்சு, எதுவும் டவுட்டா என்ன? இல்லை சார் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், அதான். சொல்லுமா என்ன, ஏதோ தான் சொல்லு. சார் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா மேரேஜ் பண்ண? இது என்ன புதுசாக இருக்கு? ஏமா அப்படி கேட்க? ஏ நந்தினி கோவப்படாத நந்தினி, கொஞ்சம் இரு. எதுக்கு அப்படி கேட்காங்க? எனக்கு என்ன தெரியும், கொஞ்சம் இருக்கு. ரேஷ்மா ஏக்குமா அப்படி கேட்க? இல்லை சார் இந்த டைம் சொல்லலான்னு பார்த்தேன், கொஞ்சம் ஆடி டென்ஷனில் இருந்ததுனால நான் டிஸ்டர்ப் பண்ணலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன், நீங்கள் உடனே கிளம்பிட்டீங்களா சார்? என்னம்மா சொல்லு, என்ன சொல்லணும்? சார் அப்படி உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சார்? நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன் சார். வாட்சி சேர்த்து அடிச்சு ஓடி முடிஞ்சு நீ போகவே விட மாட்டான். நானே கெஞ்சுக்கு தேடி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன் போகிறதுக்கு. போகிற நேரத்தில் இவன் அப்படிச்சிட்டானா எனக்குன்னு எங்கே இருந்தால் வருவாங்களோ தெரியலையப்பா. அந்த எருமெல்லாம் பேசும்போது யாரும் இப்படி போட்டிக்கு சொல்லலை. இப்போ தான் நல்லா பேசுகிற எல்லாத்துட்டையும். அது பொறுக்க மாட்டேக்கா எல்லாத்துக்கும். இப்போ தான் அவளே பர்மிஷன் கொடுத்துருக்கா, சாவத்தை பேசிட்டு போங்கன்னு. நார்மலாக பேசுனதுக்கு இப்படி சொல்லுவாங்களாப்பா யாராச்சும்? இந்த பிள்ளைகள் ஏன் தான் இப்படி இருக்குது? சார் யோசிச்சு சொல்லுங்கள் சார். இன்னும் என்னத்தை யோசிச்சு சொல்ல ரேஷ்மா, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க ரேஷ்மா. என்ன சார் சொல்கிறீங்க? அன்னைக்கு ஆடி முடிஞ்சா நான் கிளம்பலாம். கேக் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னேன், கொடுத்தாலா இல்லையா? நியூஸ் சொன்னாலா இல்லையா? ஆமாம் சார் கேக் கொடுத்தா, ரெண்டு கேக் கொடுத்தா. ஆடிட் முடிஞ்சதுக்கு நினச்சோம். என்ன சார் நான் வெளியே போயிட்டு லாஸ்ட்டில் சார் வந்தேன், நீங்கள் கிளம்பும்போது நான் இல்லைல்ல சார். ரேஷ்மா என் ஃபோனை இப்போ அட்டன் பண்ணி பேசினாங்கல்ல, அங்கே யாருன்னு தெரியுமா? தெரியலையே சார். சிஸ்டரும் கிட்டே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா சார்? அப்புறம் மறுபடியும் கேட்டால் கோவப்படுவாங்கன்னு நான் கேட்கல சார். யார் சார்? அவங்க என்னோட ஒய்ஃபுமா, அவங்க என்ன மாமான்னு தான் கூடுவாங்க. புரியுதா? அன்றைக்கி ஆடி முடிஞ்சாலும் நான் உடனே கிளம்பி வந்தேன்ல. அது எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது என் ஃப்ரெண்டு சொன்னோம், அதுக்காக தான் நான் உடனே கிளம்பி வந்தேன். சார் என்ன சொல்கிறீங்க? அப்போ அன்றைக்கி மீட்டிங் காலெல்லாம் பேசுகிறது உங்கள் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ட்டு தான் அப்படி பேசுகிறீங்கன்னு நினச்சோம். அதான் சொன்னேன் அன்றைக்கி ஹோம்ஒர்க் எடுத்துக்கு எங்களோட லேடி ஸ்டாஃப் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு. எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அது இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு. இது இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இவங்களுக்கு அந்த மாதம் தான் டேட்டு, அதனால் இந்த இடத்த பேசணும் அப்படிங்கிறக்காக அவங்க கால் பண்ணோன்னு நான் பேசினேன். கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட போய் இப்படிலாம் பேச முடியுமாம்மா? பாசமாக பேசுகிறதா இருந்தாலும் ஒரு அளவு தானம்மா. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நீங்கள் அந்த மாதிரி பாசமாக பேசுகிறது, அக்கறையாக பேசுகிறத பார்த்து தான் சார் உங்களை எனக்கு பிடிச்சதே. முதல்ல வரும்போதே எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது சார். எல்லாத்துலேயுமே மரியாதையாக பேசுகிறீங்கல்லாம், அதனால் ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க, அதனால் எனக்கு பிடிச்சது சார். அதான். என்னம்மா இது, நீங்களாம் வந்து லேடிஸ் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களை மதிக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு அப்படி நினைக்காதம்மா. சேஞ்ச் பண்ணிக்க மைண்டா, ஓகேவா? எங்கே இருந்துட்டு வருவிய எனக்குன்னு ஒருத்தி மாற்றி ஒருத்தி வந்துட்டே தானே இருக்கிய. உங்களுக்குலாம் அங்கெல்லாம் இருக்கிற மனுஷனா தெரியலையாடி, ஆம்பளையே தெரியலையா? எப்போ பாரு என் மாமன் மேலே தான் உங்களுக்கு கண்ணுன்னு. ஏய் வார்த்தை ஒழுங்கு பேச, அடிச்சு போடுவேன். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? ஃபோனை கட் பண்ணு. ரேஷ்மா வைமா, நான் பிறகு பண்ணுறேன். ஓகே சார். சாரி சார். இட்ஸ் ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிறகு கால் பண்ணுறேன்.